வணக்கம். இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். மொபைல் போன் கூட வைத்துக் கொள்ள விடாமல் மிக எளிமையான வாழ்க்கையை நடத்தி வருகிறார் ரத்தன் டாடாவின் சகோதரர். ஆச்சரியமாக இருக்கிறதா? ஏன் என தெரிந்து கொள்ளலாம். நீ என்ன பெரிய டாடா பிர்லாவா? இதை நம் இந்திய குடும்பங்களில் உள்ள பெரியவர்கள் சொல்ல கேட்டிருப்போம். இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்கள் மட்டுமல்ல, பாரம்பரியமாக பல தொழில்களில் வேரூன்றி இருப்பவர்களில் முக்கியமானவர்களும் இவர்கள்தான். இதனால்தான் நம் வீட்டு பெரியவர்கள் இப்படி கூறுகிறார்கள் போலும். இந்தியாவின் செல்வாக்குமிக்க குழுமங்களில் ஒன்றுதான் டாடா குழுமம். இந்த குழுமம் இரும்பு முதல் சாப்ட்வேர் வரை, ஹோட்டல்கள் முதல் ஆட்டோமொபைல்கள் வரை கால் பதிக்காத தொழில்களே இல்லை என கூறலாம். இந்நிலையில் மறைந்த ரத்தன் டாடாவின் தம்பி ஜிம்மி டாடா பற்றி செய்திகள் தற்போது வைரலாகி வருகின்றன. குடும்ப வர்த்தகத்தை சர்வதேச அளவில் கொண்டு சென்று ஜாம்பவானாக கொடிகட்டி பறந்தவர் ரத்தன் டாடா. மாறாக ஜிம்மி டாடாவோ பொது வாழ்க்கையை விட்டு சற்று விலகியே வாழ்வை நகர்த்தி வருகிறார். தற்போது 80 வயதாகும் ஜிம்மி டாடா மும்பை கொலாபாவில் உள்ள ஹாம்ப்டன் கோர்ட்டின் 6வது மாடியில் ஒரு சாதாரண 2 படுக்கையறைகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிறார். கேட்கவே ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? திருமணம் செய்து கொள்ளாத ஜிம்மி டாடா செல்போன் கூட பயன்படுத்துவது இல்லையா? டிஜிட்டல் தொழில்நுட்பம் அசுர வேகத்தில் வளரும் இந்த சூழலில் செய்தித்தாள்கள், புத்தகங்கள் படிப்பதை பழக்கமாக கொண்டிருப்பவர் என கூறப்படுகிறது. அரிதாகவே வெளியே வருவார் என்றும் மிக குறைவான மக்களை மட்டுமே சந்திப்பதாகவும் ஜிம்மி டாடா பற்றி சொல்லப்படுகிறது. அதற்காக அவரிடம் சொத்து எதுவும் இல்லையா என்ற கேள்வி எழும். டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல், டாடா கன்சல்டன்சி, டாடா பவர், டாடா கெமிக்கல்ஸ், இந்தியன் ஹோட்டல்கள் உட்பட பல டாடா குழும நிறுவனங்களில் இவருக்கு கணிசமான பங்குகள் உள்ளதா? 1989ஆம் ஆண்டு தனது தந்தையின் மறைவுக்கு பிறகு அவர் ஏற்றுக்கொண்ட சர் ரத்தன் டாடா அறக்கட்டளையின் அறங்காவலராகவும் பணியாற்றுகிறாராம். எல்லாம் இருந்தும் எளிமையாக இருப்பது என்பது கடினமான ஒன்று. ஆனால் இதனை கடைபிடித்து வருகிறார் இந்த பணக்கார முதியவர். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு எதிர்மறை மதிப்பெண்களை அளித்து குறிப்பிட்ட அளவு எதிர்மறை மதிப்பெண் பெறுவோரின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்வதற்கான திட்டத்தை மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரிட்டன், ஜெர்மனி, பிரேசில், பிரான்ஸ், கனடா போன்ற நாடுகளில் இதுபோன்ற திட்டம் நடைமுறையில் உள்ளது. 2019 முதல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராதங்களும் தண்டனைகளும் கணிசமாக அதிகரிக்கப்பட்டன. ஆனாலும் சாலை விபத்துகளும் விபத்து மரணங்களும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கின்றன. இதையடுத்து போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யும் திட்டம் பரிசீலிக்கப்படுகிறது. இதற்கேற்ப மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனர்ஜி ட்ரிங்க் விளம்பரங்களில் கிரிக்கெட் வீரர்கள் அதிகம் தோன்றினாலும் IPL போட்டிகளின் போது வீரர்கள் முற்றிலுமாக தவிர்ப்பது எனர்ஜி ட்ரிங்குகளை தான் என்றும் பெங்களூருவைச் சேர்ந்த ஊட்டச்சத்து நிபுணர் ரியான் பெர்னாண்டோ கூறியிருக்கிறார். விராட் கோலி, ஷர்துல் தாக்கூர், ராகுல் டிவாட்டியா போன்ற வீரர்களுக்கு டயட் ஆலோசகராக பணியாற்றிய ரியான் பெர்னாண்டோ IPL போட்டிகளின் போது வீரர்கள் என்ன உணவுகளை சாப்பிடுவார்கள் என்ற விவரங்களை வெளியிட்டுள்ளார். அதன்படி கார்போஹைட்ரேட் இல்லாத புரதச்சத்து அதிகமாக உள்ள உணவுகளையே கிரிக்கெட் வீரர்களுக்கு வழங்கப்படுகிறது என்றும் மாலை நேரத்தில் இலகுவான உணவுகளை வழங்கப்படும் என்றும் கூறினார். போட்டியின் போது எளிதில் சோர்வு ஏற்பட்டுவிடக்கூடும் என்பதால் சூப் அல்லது ஸ்மூத்திகளை வீரர்கள் அதிகமாக அருந்துவார்கள். போட்டியில்லாத நாட்களில் சீட் டே எடுத்துக் கொள்ளலாம் என்றும் கூறினார். ஆனால் சீட் டே அன்று வழக்கமான டயட்டுக்கு அப்பால் என்ன சாப்பிடலாம் என்பதையும் ஊட்டச்சத்து நிபுணர்தான் பரிந்துரைப்பார். எனர்ஜி ட்ரிங்குகள் உடனடியாக உடலின் சர்க்கரை அளவை ஏற்றிவிடும் என்பதால் அவற்றை முற்றிலுமாக தவிர்த்து விடுவதாகவும் பெர்னாண்டோ கூறியிருக்கிறார். ஜனநாயகன் படத்தில் நடிகர் விஜய் காவல் அதிகாரி கதாபாத்திரத்தில் நடித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் வெற்றி கொண்டான் எனும் பெயரில் நடிக்கும் விஜய் கூறப்பட்டிருக்கிறது. வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு கொடைக்கானலில் நடைபெற்று வருகிறது. விஜயின் கதாபாத்திரத்திற்கு வெற்றி கொண்டான் என பெயரிடப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. விஜயின் இறுதி திரைப்படமாக அறிவிக்கப்பட்ட ஜனநாயகன் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு வெளியாக உள்ளது.
நெல்லை தச்சநல்லூரில் காந்திமதி அம்பாள் சமேத நெல்லையப்பர் கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது. இதையொட்டி உற்சவர் சுவாமி அம்பாள் தேரில் எழுந்தருளினார். தொடர்ந்து விநாயகர், வள்ளி, தேவசேனா சமேத சுப்பிரமணியர் தனித்தனியே சப்பரத்தில் எழுந்தருளினர். திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க 4 ரத வீதிகளில் தேர் வலம் வந்தது. நீலகிரியில் கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான கோத்தகிரி கண்கவர் காய்கறி கண்காட்சி தொடங்கியுள்ளது. கோத்தகிரி நேரு பூங்காவில் கோடை விழாவின் முதல் நிகழ்வாக 13வது காய்கறி கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தொடங்கி வைத்தார். 2 டன் காய்கறிகளை கொண்டு வாடிவாசல் காளை, சிலம்பாட்டம், தமிழ் மரவன், பட்டாம்பூச்சி, மரகத புறா, பச்சை கிளி, தஞ்சாவூர் பொம்மை உள்ளிட்ட தமிழர் பண்பாட்டை போற்றும் பலவித வடிவங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. பல்வேறு மாவட்ட தோட்டக்கலைத்துறையினர் அமைத்திருந்த அரங்குகளில் பாண்டா, இருவாச்சி, திருவள்ளுவர், தேனி, புலி, மாட்டுவண்டி, சிங்கம் போன்ற வடிவங்களும் நீலகிரி மற்றும் சமவெளி காய்கறிகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த கண்கவர் கண்காட்சியை ரசித்து வருகின்றனர். த்ரீ இடியட்ஸ் திரைப்படத்தை ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் பார்த்துள்ளார் என்றும் அந்த படம் அவருக்கு பிடித்திருந்ததாக கூறியதாகவும் கரீனா கபூர் தெரிவித்துள்ளார். ஒரு உணவு விடுதியில் அவர் தன்னை சந்தித்த போது நீங்கள் தானே 3 மாணவர்கள் குறித்த இந்திய படத்தில் நடித்தவர் என வினவியதாக கரீனா கபூர் இடம் கூறியுள்ளார். வேவ்ஸ் மாநாட்டில் கரண் ஜோஹருடனான உரையாடலின் போது கரீனா கபூர் இதனை தெரிவித்துள்ளார். லண்டனில் வரலாறு காணாத அளவுக்கு வெப்பம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் பூங்காக்கள் மற்றும் நீர்நிலைகளை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். புவி வெப்பமயமாதலால் உலகின் பல்வேறு பகுதிகளில் தட்ப வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் பிரிட்டன் வானிலை மையம் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் மே 1ஆம் தேதி லண்டனில் அதிகபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் பதிவானதாகவும் இதற்கு முன்பு 1990ஆம் ஆண்டு மே மாதம் 27.4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் குளுமையான இடங்களை தேடியும் நீச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொண்டும் லண்டன் நகரவாசிகள் வெயிலின் தாக்கத்தை சமாளித்து வருகின்றனர். கோவாவில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ லைராய் தேவி கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். சிர்காவ் கிராமத்தில் உள்ள இக்கோயிலில் வருடாந்திர திருவிழாவில் பங்கேற்க பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தனர். கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் சிலர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்தியாவில் உள்ள ஜென்சி பயனர்களில் 74% பேர் வாரத்திற்கு குறைந்தது 6 மணி நேரம் தங்கள் செல்போனில் கேம் விளையாடுவதாக ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது. சைபர் மீடியா ரிசர்ச் என்ற நிறுவனம் நடத்திய ஆய்வில் 32%க்கும் அதிகமான இந்திய பயனர்கள் வாரத்திற்கு 4 முதல் 6 மணி நேரம் வரை செல்போனில் கேம் விளையாடுவதாகவும் தெரியவந்துள்ளது. டெல்லி, மும்பை, பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட இந்தியாவின் முதல் 3 நிலை நகரங்களில் இந்த ஆய்வு நடைபெற்றுள்ளது. சீனாவில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியில் 3000 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் இந்திய வீரர் அவினாஷ் சாப்ளே 8வது இடம் பிடித்தார். 30 வயதாகும் சாப்ளே பந்தய தூரத்தை 8 நிமிடங்கள் 23.85 நொடிகளில் கடந்தார். இந்த போட்டியில் எத்தியோப்பியாவைச் சேர்ந்த ஆப்ரஹாம் சிமி பந்தய இலக்கை 8 நிமிடங்கள் 07.82 நொடிகளில் கடந்து முதலிடம் பிடித்தார். கென்யாவின் எட்மண்ட் சீரம் 2வது இடத்தையும் சைமன் கிப்ரோப் 3வது இடத்தையும் பிடித்தனர். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 11வது இடம் பிடித்த அவினாஷ் சாப்ளே ஏற்கனவே உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிட்டார். இரண்டாயிரத்தி 2024-2025 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி சாதனை அளவாக 6.01% உயர்ந்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த நிதியாண்டில் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவாக 70,11,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த நிதியாண்டில் வரலாறு காணாத அளவாக சேவைகள் துறை மூலம் 32,93,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இது முந்தைய நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் 13.6% அதிகம் என மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டில் சர்வதேச பொருளாதாரத்தில் பல சவால்கள் இருந்தபோதும்
ஏற்றுமதியில் சாதனை படைத்துள்ளதாக வர்த்தக செயலர் சுனில் பரத்பால் தெரிவித்துள்ளார். கொழும்புவில் நடைபெறும் மகளிர் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ஆட்டத்தில் இந்திய அணி இலங்கையை எதிர்த்து விளையாடுகிறது. ஏற்கனவே நடைபெற்ற ஆட்டங்களில் இந்திய அணி இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளை தோற்கடித்து புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. இலங்கை அணி தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான ஆட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில் 8 ஒருநாள் போட்டிகளில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுள்ள ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி சமரி அட்டப்பட்டு தலைமையிலான இலங்கை அணியை மீண்டும் எதிர்கொள்கிறது. பந்துவீச்சு, பேட்டிங், ஃபீல்டிங் என 3 துறைகளிலும் சிறப்பான இந்திய அணி பங்களிப்பை வழங்கி வருகிறது. இவ்விரு அணிகளுக்கு இடையேயான போட்டி காலை 10 மணி அளவில் தொடங்குகிறது. தன்னை போல பல பெண்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் புறக்கணிக்கப்படுவதாக அக்கட்சியிலிருந்து விலகிய வைஷ்ணவி குற்றம் சாட்டியுள்ளார். அவருடன் செய்தியாளர் பிரவீன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ரொம்ப ஆக்டிவா இருந்தீங்க, கட்சியின் சார்ந்த நிகழ்ச்சிகளையும் பார்க்க முடிஞ்சது. பல்வேறு போராட்ட களங்களை தொடக்க கட்டத்தில் தாவேக்கா எடுத்த போராட்டங்கள் எல்லாம் முன் வந்து பார்க்க முடிஞ்சது. திடீர்னு இன்னைக்கு இப்படி ஒரு அறிக்கையை வெளியே போறதுக்கான காரணங்கள் என்ன? தாவேக்கால நான் வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் மக்கள் பணி செய்யணும், அதாவது அதிகாரத்தோட மக்கள் பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான். அரசியல் களத்தில் இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் மக்கள் பணி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் மற்ற கட்சிகளில் பார்க்கும்போது தாவேக்கா ஒரு புது ஐடியாலஜியோட, அதாவது இளம் பெண்களை அரசியல் களத்தில் ஆதரிக்கக்கூடிய ஒரு ஜோனில் இருந்தாங்க அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் தாவேக்கால ஜாயின் பண்ணேன். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் மாவட்ட நிர்வாகிகள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எப்போ வந்துட்டு சமூக ஊடகங்கள்ல நிறைய வந்துட்டு தொண்டர்கள் ஆதரவு அதிகமாக ஆரம்பிச்சதோ அந்த பாயிண்ட்ல தான் வந்துட்டு பயங்கரமான ஒரு டாமினேஷன் ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. டிக்னிட்டி இழந்து, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்து ஒரு இடத்துல மக்கள் பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. நிறைய மாவட்டங்கள், இப்போ ரீசெண்டா தேனி மாவட்டத்தில் கூட ஒரு பெண் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நான் புறக்கணிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா மாவட்டத்திலையும் நடக்கிற ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் அவங்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லை. அவங்க வந்துட்டு ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமா தான் அவங்களோட பணிகளை தொடர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நாங்கள் ஒரு விஷயத்த தலைமைக்கு கன்வே பண்ணவே முடியல, அப்படியே வந்துட்டு ஊடகங்கள் மூலியமா கன்வே பண்ணா கூட அது யாரும் கேட்டு என்னமா பிரச்சனைன்னு ரெக்டிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்கள விட நாங்கள் சோசியல் மீடியாவில் வளர்றோம், மாவட்ட நிர்வாகிகளை விட சோசியல் மீடியாவில் உங்களுக்கு தொண்டர்கள் ஆதரவு இருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்படி ஒவ்வொருத்தங்களா இழந்துட்டே வந்தா வந்துட்டு தாவேக்கா கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிளான பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கவே முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து. சென்னை மெட்ரோ ரயில் சேவையை தினமும் அதிகபட்சமாக 3 லட்சம் பேர் வரைதான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று தரவுகள் கூறுகின்றன. சென்னையில் 2 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் சேவை முழுமையாக நடைமுறைக்கு வந்த பிறகு தினமும் 10 முதல் 12 லட்சம் பேர் பயன்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த ஒரு ஆண்டில் 2.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் பேர் தான் பயணித்துள்ளனர். மெட்ரோ ரயில்களில் கட்டணம் அதிகம், ஆனால் குளிர்சாதன வசதி, அதிவேக பயணம் ஆகியவற்றால் தொடக்கத்தில் மெட்ரோ ரயில்களுக்கு அதிக வரவேற்பு இருந்ததாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகிகள் கூறுகின்றனர். 4 பெட்டிகளை கொண்ட 52 ரயில்கள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதனால் பீக் அவர் என்று சொல்லப்படும் நேரங்களில் அதிக கூட்ட நெரிசலின் காரணமாக பலர் நின்று கொண்டே பயணிக்க வேண்டியுள்ளது. எனவே மெட்ரோ ரயில்களை விட பறக்கும் ரயில் மற்றும் புறநகர் மின்சார ரயில் சேவைகளை நாடத் தொடங்கிவிட்டன. கடற்கரை முதல் வேளச்சேரி வரையிலான பறக்கும் ரயில் வழித்தடத்தில் பராமரிப்பு பணி நிறைவடைந்து கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து மீண்டும் முழுமையாக இயங்க தொடங்கியது. இதற்கு பிறகு மெட்ரோ ரயில்களில் பயணிப்போரின் எண்ணிக்கை மேலும் வீழ்ச்சியடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. 6 பெட்டிகளை கொண்ட 28 ரயில்களை அறிமுகப்படுத்துவதற்கான திட்டம் இருப்பதாகவும் விரைவில் இதற்கான டெண்டர் விடப்படும் என்று சென்னை மெட்ரோ நிர்வாகம் சார்பில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 34 வருடங்களுக்கு பிறகு சென்னை அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கம் அருகே உள்ள காங்கிரஸ் மைதானத்தில் நாளை பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. அரசியலமைப்பை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் நடைபெறவிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் சோடாங்கார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர். இந்த மைதானம் பெருந்தலைவர் காமராஜர் நிதி திரட்டி கட்சிக்காக வாங்கிக் கொடுத்த இடமாகும். நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தொடங்கி முன்னாள் பிரதமர்கள் இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி உட்பட முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் இந்த மைதானத்தில் உரையாற்றி இருக்கிறார்கள்.
மாரி செல்வராஜ் இயக்கும் பைசன் திரைப்படம் தீபாவளியையொட்டி அக்டோபர் 17 அன்று வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. படத்தின் வெளியீட்டு தேதியை அறிவிக்கும் போஸ்டரை இயக்குனர் ப. ரஞ்சித் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டார். ரஞ்சித்தின் நீலம் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் நிறுவனத்தோடு இணைந்து பைசன் படத்தை தயாரிக்கிறது. இந்த படத்தின் நாயகனாக துருவ் விக்ரம், நாயகியாக அனுபமா பரமேஸ்வரன் நடிக்கிறார்கள். நிவாஷ் கே. பிரசன்னா இசையமைக்கிறார். தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த பிரபல கிரிக்கெட் வீரர் கேகிசோ ரபடா ஊக்கமருந்து விவகாரத்தில் சிக்கியுள்ளார். ஊக்கமருந்து உட்கொண்டது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து போட்டிகளில் பங்கேற்க அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் வாரியத்தின் விசாரணை வளையத்தில் உள்ளதை அவரே ஒப்புக்கொண்டுள்ளார். நடப்பு IPL போட்டிகளுக்கு இடையே சொந்த காரணங்களுக்காக தாய்நாடு செல்வதாக தெரிவித்துவிட்டு அவர் தென்னாப்பிரிக்கா திரும்பியது நினைவு கூற வேண்டிய விஷயமாகும். தான் ஒரு தெலுங்கர் என்பதாலேயே நடிகர் விஜயை வைத்து படம் இயக்கும் வாய்ப்பை இழந்ததாக இயக்குனர் கோபிச்சந்த மலினேனி கூறியுள்ளார். தெலுங்கில் டான் சீனு, பலுப்பு, வீரசிம்ஹா ரெட்டி உள்ளிட்ட படங்களை இயக்கியுள்ளார் கோபிநந்த். இவரது முதல் பாலிவுட் திரைப்படமான ஜாட் கடந்த ஏப்ரல் 10 அன்று வெளியானது. இந்நிலையில் 2023 விஜயிடம் ஒரு கதையை கூறியதாகவும் அவரும் அந்த கதையில் நடிக்க விருப்பம் தெரிவித்ததாகவும் கோபிநந்த் கூறியுள்ளார். ஆனால் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கும் விஜயின் கடைசி படத்தை தெலுங்கு இயக்குனர் இயக்குவது சரியாக இருக்காது என்று விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக கோபிச்சந்த் கூறியுள்ளார். கிராமப்புறத்தைச் சேர்ந்த இளம் வீராங்கனைகளை ஊக்குவிப்பதற்காக நடத்தப்படும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் பாட்னாவில் நாளை தொடங்குகிறது. இந்த போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து 6000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்கிறார்கள். 27 பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெறவுள்ளன. 284 தங்கம் உள்ளிட்ட பதக்கங்களுக்காக இளம் வீரர் வீராங்கனைகள் போட்டியிட உள்ளனர். இதில் அதிகபட்சமாக நீச்சல் பிரிவில் 38 தங்கப்பதக்கங்களும், தடகள பிரிவில் 24 தங்கப்பதக்கங்களும் வழங்கப்பட உள்ளன. 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அணிகளும் இந்த போட்டியில் கலந்து கொள்கின்றன. இதில் அதிகபட்சமாக பீகார் மாநிலம் 450க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகளை களமிறக்குகிறது. பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக போட்டிகளை தொடங்கி வைக்கிறார். டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் திரையிடப்பட்டுள்ள திருப்பூரில் உள்ள திரையரங்கிற்கு வந்த நடிகர் சசிகுமார் உள்ளிட்ட அப்படக்குழுவினர் ரசிகர்களை சந்தித்தனர். ரசிகர்களிடம் இலங்கை தமிழில் பேசி உற்சாகப்படுத்திய சசிகுமாரோடு திரையரங்கில் இருந்த அனைவருடனும் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய சசிகுமார் பத்மபூஷன் விருது பெற்ற நடிகர் அஜித் குமாருக்கு வாழ்த்து தெரிவித்தார். பெரிய என்டர்டெய்னர் ஆகிய விஜய் அரசியலுக்கு சென்றாலும் தொடர்ந்து படம் நடிக்க வேண்டுமெனவும் கேட்டுக்கொண்டார். பிரபல தென்னிந்திய திரைப்பட நடிகர் துல்கர் சல்மான் நடிக்கும் ஐ கேம் திரைப்படத்தின் ஷூட்டிங் தொடங்கியுள்ளது. இதுகுறித்து படக்குழுவினர் இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்த பதிவை துல்கர் மறுபகிர்வு செய்துள்ளார். சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் நடிகர்களோடு இணைந்து இந்த திரைப்படத்தில் பணியாற்ற உள்ளதாக துல்கர் சல்மான் தெரிவித்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு RDS என்ற திரைப்படத்தை இயக்கிய நஹாஸ் ஹிதாயத்தின் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளியாகியுள்ளது. கடைசியாக துல்கர் சல்மானின் நடிப்பில் கடந்த அக்டோபர் மாதம் லக்கி பாஸ்கர் வெளியானது. வெங்கி அட்லூரி இயக்கத்தில் வெளியான அந்த திரைப்படம் துல்கர் சல்மானுக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது. தனிப்பட்ட காரணங்களால் கடந்த சில மாதங்களாக துல்கர் சல்மான் திரைத்துறை சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. மருத்துவர்கள் ஜெனரிக் மருந்துகளை மட்டுமே பரிந்துரைக்க வேண்டும் என்றும் பிராண்ட் பெயர்களை பரிந்துரைக்க கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருந்துகளில் பிராண்டட் மற்றும் ஜெனரிக் என 2 வகைகள் உள்ளன. மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் சொந்தமாக ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து உருவாக்கும் மருந்துகள் பிராண்டட் மருந்துகள் என்று வகைப்படுத்தப்படுகிறது. அதன் காப்புரிமை முடிந்த பிறகு அதே மூலப்பொருட்களை நகல் செய்து தயாரிக்கப்படும் மருந்துகள் ஜெனரிக் மருந்துகள் ஆகும். பிராண்டட் மருந்துகளுடன் ஒப்பிடுகையில் ஜெனரிக் மருந்துகளின் விலை மிக குறைவு. இந்தியா ஜெனரிக் மருந்துகளையே அதிகம் தயாரிக்கிறது. பெருநிறுவனங்கள் பல கோடி ரூபாய் பணம் லஞ்சம் கொடுத்து மருத்துவர்களை பிராண்டட் மருந்துகளை பரிந்துரைக்க செய்வதாகவும், இதனால் சாதாரண மக்கள் அதிகம் செலவழித்து மருந்துகள் வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவதாகவும் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத், சஞ்சய் கரோல், சந்தீப் மேத்தா அமர்வு மருத்துவர்கள் ஜெனரிக் மருந்துகளை மட்டுமே பரிந்துரைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தானில் ஏற்கனவே இந்த நடைமுறை அமலில் இருப்பதாக உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. எந்த காலத்திலும் தமிழகத்தின் உரிமையை விட்டுத்தர மாட்டோம் என்றும் ஆளுநருடன் தங்களுக்கு அதிகார போட்டி இல்லை எனவும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
சென்னையில் கல்வியாளர்கள் சார்பில் நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் இவ்வாறு பேசினார். பிரதமரோட உரிமையை பிரசிடென்ட் எடுத்துக்கிட்டா சும்மா இருப்பாங்களா? இந்த தீர்ப்பு வந்ததும் தாங்கிக்க முடியாம வைஸ் பிரசிடென்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாடாளுமன்றம் பெரிய அதிகாரிகள் கொண்டதுன்னு சொல்றாரு. ஏங்க, நாங்கள் அதைத்தானே சொல்றோம். சட்டமன்றத்துக்கு ஆளுநர்களை விட அதிக அதிகாரம் இருக்கா? இதையெல்லாம் நாங்க சொல்றதால நாங்க ஆளுநரோட அதிகார போட்டி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று யாரும் நினைச்சிட வேண்டாம். நமக்கு அவருக்கு தனிப்பட்ட ஏதாவது பகை இருக்கா? எதுவும் இல்லை. அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து முதல்வர் ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னையில் திமுகவை கண்டித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் திமுகவுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது என கூறினார். நாங்க கூட்டணி வைக்கிறது பற்றி நீங்க விமர்சனம் செய்யறீங்க. 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணி வைக்கலையா? அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைச்சா சரியில்லை என்று சொல்வது எந்த விதத்தில் சரி? நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு யாரோட வேணாலும் கூட்டணி வைப்பீங்க. கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அதுக்கு பிறகு 5 ஆண்டு காலம் பதவி சுகத்தை அனுபவிச்சாங்க திமுக. பிரதமர் மோடியை ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா நேரில் சந்தித்து பேசினார். புதுடெல்லியில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது இருவரும் பஹல்காம் தாக்குதல் மற்றும் அதன் பின்னர் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து பேசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுமார் 30 நிமிடங்கள் வரை இந்த சந்திப்பு நடைபெற்றது. பஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் இருவரும் நேரில் சந்தித்து பேசுவது இதுவே முதல் முறை. டெல்லியில் நடைபெற்ற NCERT கூட்டத்தில் மும்மொழி கொள்கைக்கு தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தலைமையில் NCERT-யின் 59வது பொதுக்குழு கூட்டம் வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக நடைபெற்றது. இதில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் கல்வி அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் புதிய பாடத்திட்டம், கற்றல் கற்பித்தல் பொருட்களின் மேம்பாடு, பள்ளிக் கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்புகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் மும்மொழி கொள்கைக்கு தமிழகம், கேரளா உள்ளிட்ட சில மாநிலங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. மேலும் PMST பள்ளி திட்டத்தின் மூலம் சமஸ்கிருதம், ஹிந்தியை திணிக்க மத்திய அரசு முயன்று வருவதாகவும் தமிழ்நாடு அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. இரண்டாயிரத்து 400 ஆண்டுகள் பழமையான தமிழ் மன்னர்கள் குறித்து பாடத்திட்டத்தில் ஒரு பாடம் மட்டுமே இடம்பெற்றுள்ளதாக நடிகர் மாதவன் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். NCERT பாடத்திட்டம் குறித்த கேள்விக்கு அவர் அளித்த பதில் பேசுபொருளாகியுள்ளது. நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆங்கிலேயர்களும் முகலாயர்களும் நம்மை 800 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்ததாக கூறினார். ஆனால் சோழ பேரரசோ 2400 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என குறிப்பிட்டுள்ளார். தான் பள்ளியில் படித்தபோது பிரிட்டிஷ் ஆட்சி மற்றும் சுதந்திரம் குறித்து 4 பாடங்கள் இருந்ததாகவும் சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் குறித்து ஒரு பாடம் மட்டுமே இடம்பெற்றதாகவும் வருத்தம் தெரிவித்துள்ளார். இதனை யார் தீர்மானிப்பது, யார் முடிவு செய்வது என்றும் மாதவன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் பிரதமராக மீண்டும் அந்தோனி அல்பானிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவருக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அல்பானிஸ் தலைமையிலான தொழிலாளர் கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்றுள்ளது. இதன் மூலம் 21 ஆண்டுகளுக்கு பின்பு தொடர்ச்சியாக 2வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்கும் நபர் என்ற பெருமையை பெறுகிறார் அல்பானிஸ். கன்சர்வேட்டிவ் கூட்டணிக்கு தலைமை வகித்த பீட்டர் டட்டன் தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த தேர்தலில் எதிர்பார்த்த அளவிற்கு மக்களின் ஆதரவை பெறவில்லை என்றும் 2வது முறையாக பிரதமர் பொறுப்பேற்கும் அல்பானிஸுக்கு வாழ்த்துக்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் மோடியும் அல்பானிஸ்க்கு வாழ்த்து தெரிவித்த எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்திய ஆஸ்திரேலிய நட்புறவை மேலும் வலுப்படுத்த அல்பானிஸுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். கோவை, நீலகிரி, நெல்லை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இது தொடர்பான அறிவிப்பில் நாளை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை கோவை, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 6ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய காவிரி படுகை மாவட்டங்கள் உட்பட 10 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் நாளை தொடங்கும் நிலையில் வெப்பம் சற்று குறைவாக இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. நாளை தொடங்கும் கத்திரி வெயில் 25 நாட்களுக்கு, அதாவது வரும் 28ஆம் தேதி வரை நீடிக்கும். வழக்கமாக இந்த காலகட்டத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும் நிலையில் இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் குறைவாக இருக்கும் என சுயாதீன வானிலை ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். மழை வர வாய்ப்புள்ளதால் அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழகத்தில் வெப்பம் குறையும் என்றும் சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் 20 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கோடை விடுமுறை தொடர்ந்து கூட்டம் அலைமோதி வருகிறது. குறிப்பாக சனிக்கிழமை என்பதாலும் கூட்டம் அதிகமாக உள்ளது. வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள 31 கூடங்களும் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது. சிலா தோரணம் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஜனநாயகன் படத்தில் நடிகர் விஜய் காவல் அதிகாரி கதாபாத்திரத்தில் நடித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு கொடைக்கானலில் நடைபெற்று வருகிறது. விஜயின் கதாபாத்திரத்துக்கு வெற்றி கொண்டான் என பெயரிடப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. விஜயின் இறுதி திரைப்படமாக அறிவிக்கப்பட்ட ஜனநாயகன் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு வெளியாக உள்ளது. சிம்புவின் 49வது திரைப்படம் பூஜையோடு தொடங்கியது. பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் இயக்கத்தில் சிம்பு நடிக்கவுள்ளார். நீண்ட இடைவெளிக்கு பின்பு சிம்புவோடு சந்தானம் நடிக்கும் இப்படத்தில் கயாது லோக ஹீரோயினாக நடிக்கிறார். முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது. மலைவாழ் மக்களை சிறுமைப்படுத்தும் வகையில் பேசியதாக தெலுங்கு நடிகர் விஜய் தேவரகொண்டா மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஹைதராபாத்தில் நடந்த ரெட்ரோ திரைப்படத்தின் நிகழ்ச்சியில் பேசிய விஜய் தேவரகொண்டா மலைவாழ் மக்கள் சண்டை போடுவது போல் பாகிஸ்தானியர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். அவரது பேச்சுக்கு எதிராக தெலுங்கானா மாநில மலைவாழ் மக்கள் வழக்கறிஞர் சங்கத்தினர் SR நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் மீதான புகார் பெறப்பட்டு நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்துள்ளனர். சிங்கப்பூரில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. பள்ளிகள், அரசு அலுவலகங்கள் என 1200 இடங்களில் வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. 12 மணி நேரம் வாக்குப்பதிவுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. 27,60,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். மாலை 5 மணி நிலவரப்படி 82% வாக்குகள் பதிவாகியிருந்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மொத்தமுள்ள 97 தொகுதிகளில் தேர்தலுக்கு முன்பே ஆளும் மக்கள் நடவடிக்கை கட்சி 5 இடங்களில் போட்டியின்றி வென்றிருந்தது. 66 ஆண்டுகளாக சிங்கப்பூரை ஆண்டு வரும் மக்கள் நடவடிக்கை கட்சியே மீண்டும் வெற்றி பெறும் என்றும் இம்முறை மிகப்பெரிய அளவில் வெற்றி இருக்கும் என்றும் ஏற்கனவே கணிப்புகள் வெளியாகியுள்ளன. எனினும் அரசின் கட்டுப்பாடுகள் கடுமையாக இருப்பதாக ஒரு சாரார் அதிருப்தியில் இருப்பதாகவும், விலைவாசி ஏற்றம் பலரிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும், இதுவும் தேர்தலில் எதிரொலிக்கும் என்றும் கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இன்றிரவே தேர்தல் முடிவுகள் வெளியாக தொடங்கும் என்றாலும் முழுமையான முடிவுகள் நாளை காலையே தெரியவரும். இம்முறை தேர்தலில் தமிழர்கள் உள்ளிட்ட இந்திய வம்சாவளியினருக்கு ஆளும் கட்சியில் அதிகளவு வாய்ப்பளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் போப் உடையில் இருப்பது போன்ற AI புகைப்படம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. போப் பிரான்சின் மறைவை அடுத்து கத்தோலிக்க திருச்சபைகளின் அடுத்த தலைவராக யார் வர வேண்டும் என்று டிரம்பிடம் கடந்த செவ்வாய்க்கிழமை கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு நானே போப்பாண்டவராக இருக்க விரும்புகிறேன் என்று டிரம்ப் நகைச்சுவையாக கூறியிருந்தார். இந்நிலையில் போப்பாண்டவர் உடையில் தாம் இருப்பது போன்ற AI புகைப்படத்தை டிரம்ப் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.
தன்னை கொல்ல சதி நடந்ததாக மதுரை ஆதீனம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். சென்னை அருகே காட்டாங்குளத்தூரில் நடக்கும் சைவ சித்தாந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக மதுரை ஆதீனம் காரில் புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார். உளுந்தூர்பேட்டை அருகே அஜிஸ் நகர் சாலை வழியாக ரவுண்டானாவை கார் கடந்தபோது பின்னால் வந்த கார் ஒன்று ஆதீனத்தின் காரை மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது. இது கொலை சதியாக இருக்கலாம் என ஆதீனம் சந்தேகம் தெரிவித்துள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு திருச்சி அருகே சென்றபோது தன் பயணம் குறித்து கார் ஓட்டுநர் அடையாளம் தெரியாத நபர்களை தொடர்பு கொண்டு பேசி வந்ததால் அவரை பணியிலிருந்து நீக்கியதாக மதுரை ஆதீனம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டது. நீ கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தர்மியாதீனம் தான் அவருடைய ஆசி தான் நீ காப்பாத்துச்சு. மீனாட்சி சுந்தரேச பெருமான் தான் நீ காப்பாத்தினார். இந்த இடத்துல நிப்பனா பிளவமான அவ்வளவு தூரம் நடந்தது. நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மீண்டும் 6% சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசின் 15வது நிதிக்குழுவின் நிபந்தனைகளின்படி ஒவ்வொரு நகர்ப்புற அமைப்பும் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி சதவிகிதத்தை ஒப்பிடுகையில் சராசரியாக 11.5% சொத்து வரி வருவாயை உயர்த்தினால் மட்டுமே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 15வது நிதிக்குழுவின் மானியம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிபந்தனையை கருத்தில் கொண்டு 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் சொத்து வரி 6% உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் ஒரு நாளிதழில் எந்தவித அறிவிப்பும் இன்றி உள்ளாட்சி அமைப்புகள் 6% சொத்து வரியை மீண்டும் உயர்த்தி அமலுக்கு வந்துள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆனால் இந்த செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. கோடை வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்க கும்பக்கரை அருவியில் கூட்டமாக வண்ணத்துப் பூச்சிகள் குவிந்து வருகின்றன. கோடை காலத்தில் குளுமையை தேடும் மனிதர்களையும் விலங்குகளையும் போலவே ஆயிரக்கணக்கான வண்ணத்துப் பூச்சிகள் அருவிக்கு படையெடுக்கும் காட்சி சுற்றுலா பயணிகளை வியக்க வைக்கிறது. கும்பக்கரை அருவி பகுதியில் தொடர்ந்து கோடை மழை பெய்து வருவதால் ஆங்காங்கே பாறைகளில் நீர் கசிவும் ஈரப்பதமாக உள்ள மணல் பகுதிகளிலும் வண்ணத்துப் பூச்சிகள் கூட்டமாக அமர்ந்திருப்பது கண்கவர் காட்சியாக திகழ்கிறது. கொடைக்கானலில் பட்டியலின மக்கள் 30 பேரில் வீடுகள் அடையாளம் தெரியாத நபர்களால் சூறையாடப்பட்டதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மறியலில் ஈடுபட்டனர். செண்பகனூர் அருகே KPNM பாறை என்ற பகுதியில் திருமாநகர் என்ற குடியிருப்பு பகுதியில் பஞ்சமை நிலத்தில் பட்டா பெற்ற 30 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு திடீரென வந்த அடையாளம் தெரியாத 20க்கும் மேற்பட்டோர் வீடுகளை அடித்து உடைத்துவிட்டு தப்பியோடியதாக பட்டியலின மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தகவல் அறிந்து வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி செண்பகனூர் வெள்ளியருவி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகத்தில் இன்று 11 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவாகியுள்ளது. அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரை வெயில் நாளை தொடங்கும் நிலையில் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் வெயில் இன்று சுட்டெரித்தது. அதிகபட்சமாக வேலூரில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. சென்னை, மதுரை, கடலூர், கரூர், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவாகி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம், கூடலூர், அனுமந்தன்பட்டி, உத்தமபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததில் வெப்பத்தின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான காற்று வீசியது. இதேபோல சேலம் மாவட்டம் கெங்கவல்லி, நடுவலூர், உதயத்தூர், கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே காதல் திருமணம் செய்த 32 வயது இளைஞர் சரமாரியாக வெட்டப்பட்டார். எட்டுப்புலிக்காடு பகுதியைச் சேர்ந்த கலியமூர்த்தி தன்னுடைய 19ஆம் வயதில் மகாலட்சுமியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். சொந்த ஊரை விட்டு வெளியேறி இருவரும் திருவோணம் பகுதியில் வசித்து வந்த நிலையில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு மகாலட்சுமி கணவர் மற்றும் குழந்தைகளுடன் தாய் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது மகாலட்சுமியின் உறவினர்கள் கலியமூர்த்தியை சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட அவருக்கு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதற்காக தன் கணவரை 13 ஆண்டுகள் கழித்து வெட்டியவர்களுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என
மகாலட்சுமி கோரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே இந்த தாக்குதல் சம்பவத்தில் பெண்ணின் சகோதரர் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆன்லைன் பண மோசடி வழக்கில் விக்கிரவாண்டியைச் சேர்ந்த கலையரசன் என்பவரை சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். 2 நபர்களின் வங்கிக் கணக்கிலிருந்து 17,75,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டு கலையரசன் கணக்குக்கு மாற்றப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. தனது வங்கிக் கணக்கை பண மோசடிக்காக விற்றதாக விசாரணையில் கலையரசன் தெரிவித்தார். லண்டனில் வரலாறு காணாத அளவுக்கு வெப்பம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் பூங்காக்கள் மற்றும் நீர்நிலைகளை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். புவி வெப்பமயமாதலால் உலகின் பல்வேறு பகுதிகளில் தட்பவெப்பநிலை அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் பிரிட்டன் வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மே 1ஆம் தேதி லண்டனில் அதிகபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் பதிவானதாகவும் இதற்கு முன்பு 1990ஆம் ஆண்டு மே மாதம் 27.4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் குளுமையான இடங்களை தேடியும் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொண்டும் லண்டன் நகரவாசிகள் வெயிலின் தாக்கத்தை சமாளித்து வருகின்றனர். பிரதமர் மோடியை ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா நேரில் சந்தித்து பேசினார். புதுடெல்லியில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருவரும் பகல்காம் தாக்குதல் மற்றும் அதன் பின்னர் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து பேசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுமார் 30 நிமிடங்கள் வரை இச்சந்திப்பு நடைபெற்றது. பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் இருவரும் நேரில் சந்தித்து பேசுவது இதுவே முதல் முறை. ஆஸ்திரேலியாவின் பிரதமராக மீண்டும் அந்தோனி அல்பனீஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவருக்கு இந்திய பிரதமர் மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அல்பனீஸ் தலைமையிலான தொழிலாளர் கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்றுள்ளது. இதன் மூலம் 21 ஆண்டுகளுக்கு பின்பு தொடர்ச்சியாக 2வது முறையாக பிரதமர் பொறுப்பேற்கும் நபர் என்ற பெருமையை பெறுகிறார் அல்பனீஸ். கன்சர்வேட்டிவ் கூட்டணிக்கு தலைமை வகித்த பீட்டர் டட்டன் தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த தேர்தலில் எதிர்பார்த்த அளவுக்கு மக்களின் ஆதரவை பெறவில்லை என்றும் 2வது முறையாக பிரதமர் பொறுப்பேற்கும் அல்பனீஸுக்கு வாழ்த்துக்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் மோடியும் அல்பனீஸுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்திய ஆஸ்திரேலிய நட்புறவை மேலும் வலுப்படுத்த அல்பனீஸோடு இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் மோடி பதிவிட்டுள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மீண்டும் 6% சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசின் 15வது நிதிக்குழுவின் நிபந்தனைகளின்படி ஒவ்வொரு நகர்ப்புற அமைப்பும் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி சதவீதத்தை ஒப்பிடுகையில் சராசரியாக 11.5% சொத்து வரி வருவாயை உயர்த்தினால் மட்டுமே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 15வது நிதிக்குழுவின் மானியம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிபந்தனையை கருத்தில் கொண்டு 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் சொத்து வரி 6% உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் ஒரு நாளிதழில் எந்தவித அறிவிப்பும் இன்றி உள்ளாட்சி அமைப்புகள் 6% சொத்து வரியை மீண்டும் உயர்த்தி அமலுக்கு வந்துள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆனால் இந்த செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. தேமுதிகவிலிருந்து ஒருபோதும் விலக மாட்டேன் என்று முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி விளக்கம் அளித்துள்ளார். தருமபுரியில் நடந்த தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரனுக்கு மாநில இளைஞரணி செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. இதற்கு முன்பு இந்த பதவியை எழும்பூர் சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி வகித்து வந்தார். இதற்கு பதிலாக மாநில துணை செயலாளர் பதவி கிடைக்கும் என்று நல்லதம்பி எதிர்பார்த்திருந்த நிலையில் அவருக்கு உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது. இந்நிலையில் தனக்கு வழங்கப்பட்ட பதவியிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டுமென தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துக்கு நல்லதம்பி கடிதம் எழுதினார். உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவியிலிருந்து விடுவிக்காத பட்சத்தில் கட்சியிலிருந்து விலகிக் கொள்வதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த கடிதம் பேசுபொருளான நிலையில் நல்லதம்பி விளக்கமளித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பொறுப்பிலிருந்து விடுவிக்காவிட்டால் ஒதுங்கிக் கொள்வேன் என்று மட்டுமே கூறியதாகவும் தேமுதிகவிலிருந்து ஒருபோதும் விலக மாட்டேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். டெல்லியில் நடைபெற்ற NCERT கூட்டத்தில் மும்மொழி கொள்கைக்கு தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தலைமையில் NCERT-யின் 59வது பொதுக்குழு கூட்டம் வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக நடைபெற்றது. இதில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் கல்வி அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புதிய பாடத்திட்டம், கற்றல் கற்பித்தல் பொருட்களின் மேம்பாடு,
பள்ளிக்கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்புகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் மும்மொழிக் கொள்கைக்கு தமிழகம், கேரளா உள்ளிட்ட சில மாநிலங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. மேலும் PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தின் மூலம் சமஸ்கிருதம், ஹிந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சித்து வருவதாகவும் தமிழ்நாடு அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. 2400 ஆண்டுகள் பழமையான தமிழ் மன்னர்கள் குறித்து பாடத்திட்டத்தில் ஒரு பாடம் மட்டுமே இடம்பெற்றுள்ளதாக நடிகர் மாதவன் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். NCERT பாடத்திட்டம் குறித்த கேள்விக்கு அவர் அளித்த பதில் பேசுபொருளாகி உள்ளது. நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆங்கிலேயர்களும் முகலாயர்களும் நம்மை 800 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்ததாக கூறினார். ஆனால் சோழ பேரரசோ 2400 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். தான் பள்ளியில் படித்தபோது பிரிட்டிஷ் ஆட்சி மற்றும் சுதந்திரம் குறித்து 4 பாடங்கள் இருந்ததாகவும், சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் குறித்து ஒரு பாடம் மட்டுமே இடம்பெற்றதாகவும் வருத்தம் தெரிவித்துள்ளார். இதனை யார் தீர்மானிப்பது, யார் முடிவு செய்வது என்றும் மாதவன் கேள்வி எழுப்பியுள்ளார்.